நம்ம வாழ்ற இந்த உலகத்துல பல அறிவியல் விசித்திரங்களை பார்த்திருப்போம். ஆனா சில இடங்களில் நடக்கிற அமானுஷங்களும் அங்க கொடூரமா இருந்த மனிதரோட ஆன்மாக்களும் இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸுக்கே ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 4 சம்பவங்களும் உலக புகழ்பெற்ற அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் வெப்சைட்ல இருக்கிற அதிகாரப்பூர்வ கேஸ் ஃபைல்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட 100% நிஜமான அமானுஷங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். நைட் டைம் டாக்ஸில ஏறுற பயணிகள் கார் ஓடிட்டு இருக்கும்போது பேக் சீட்ல இருந்து எப்படி தடயமே இல்லாம மாயமாகறாங்க. பிளக் பாயிண்ட்ல சொருகாத ஒரு மிஷின் நடுரத்துல எப்படி தானா ஓடுது. இந்த எல்லா மர்மங்களையும் இன்னைக்கு நம்ம அக்கு வேற அணி வேற பார்க்க போறோம். வீடியோவை எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் உங்களை உரைய வைக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த வீடியோ பேய் மர்மங்களோட பார்ட் 2. இதுக்கு பார்ட் 3யும் இருக்கு. பட் இந்த வீடியோக்கு 5000 லைக் வந்தாதான் பார்ட் 3 வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கறவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் பார்ட் 3 வேணும்னா இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி உலகத்தில் நடக்கிற 100% உண்மையான அறிவியல் மற்றும் வரலாற்று மர்மங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம மர்ம நிறுவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி ஆன்ல வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போறது அமெரிக்காவோட சிகாகோ நகர்ல இன்னைக்கும் நைட் டைம்ல கார் டிரைவர்ஸை மரண பயத்துல அலற வைக்கிற ரெசரக்ஷன் மேரி அப்படின்ற உலக புகழ்பெற்ற பேய் மர்மம் பத்தி தான் பார்க்க போறோம். 1939 ஜெர்ரி பலூஸ் அப்படின்ற நபர் சிகாகோ டான்ஸ் ஹால்ல ஒரு அழகான பெண்ணை சந்திச்சு அன்னைக்கு நைட் முழுக்க அவ கூட ஜாலியா டான்ஸ் ஆடுறான். பார்ட்டி முடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவ ஆர்ச்சர் ரோட் வழியா போக சொல்றான். ஆனா ரெசரக்ஷன் சுடுகாடு வாசல் வந்த உடனே வண்டியை நிறுத்த சொல்லி இறங்கின அந்த பெண் ஜெர்ரியோட கண் முன்னாடியே திடீர்னு காத்துல மாயமா மறைஞ்சிடுறா. அடுத்த நாள் ஜெர்ரி அவளோட வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போதுதான் அவனோட நரம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவன் கூட டான்ஸ் ஆடின அந்த மேரின்ற பெண் 5 வருஷங்களுக்கு முன்னாடியே, அதாவது 1934 ஒரு கார் விபத்துல கொடூரமா கொல்லப்பட்டு அதே ரெசரக்ஷன் சுடுகாட்டுல அவளோட வெள்ளை நிற கவுனோட புதைக்கப்பட்டவனு தெரிய வருது. இதோட இந்த மர்மம் முடியாம 1980 பல டாக்ஸி டிரைவர்களும் கார் ஓட்டுநர்களும் நைட் டைம் ஒரு பொண்ணுக்கு வண்டியில லிஃப்ட் கொடுத்ததாகவும், இந்த சுடுகாடு வாசல் வரும்போது அந்த பொண்ணு வண்டியில இருந்தே திடீர்னு மறைஞ்சு போறதாகவும் நேர்ல பார்த்த சில பேர் போலீஸ்ல இன்னைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பேக் சீட் நடுவுல உட்காந்து இருந்த ஒரு பெண் எப்படி திடீர்னு காத்துல மறைய முடியும்? சயின்ஸால இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல. விபத்துல தன் ஆசை தீராம கொடூரமா செத்த அந்த இளம் பெண்ணோட ஆன்மா தன்னை யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு ஏங்கி இன்னைக்கும் அந்த ஆர்ச்சர் ரோட்ல நைட் டைம்ல தனியா வர கார் டிரைவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு மரண பயத்தை காட்டிட்டே தான் இருக்கு. நீங்க அந்த டிரைவரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல 2வதா பார்க்க போறது அமெரிக்காவின் அட்லாண்டாவுல ஒரு புது வீட்டுக்குள் நடந்த கேட்கிறப்பவே உடம்பெல்லாம் நடுங்க வைக்கிற ஒரு அமானுஷமான உண்மை கதை பத்தி தான். 1986 ஜிம் மற்றும் கே டாட்டம் அவனோட ஓய்வு காலத்துக்காக ஒரு புதிய கனவு வீட்டை கட்டி குடியேறாங்க. அவங்க வந்த 5வது மாசமே நைட்ல கே தூங்காம இருக்கும்போது அவங்க பெட்ரூம் வாசல்ல ஒரு விசித்திரமான மனித உருவம் கைகளை ஆட்டிக்கிட்டு வேகமா கடந்து போறத நேர்ல பாக்குறாங்க. முதல்ல அவங்க புருஷனை நினைச்சு திரும்பி பார்த்தா அவர் பெட்ல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதோட உச்சகட்ட அமானுஷம் ஒரு நாள் ராத்திரி நடக்குது. ஜிம் வேலை செய்யும் போது கே அவசரமா ட்ரில் மிஷினோட பிளக்கை கட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மாடியில இருந்து அந்த ட்ரில் மிஷின் ஓடுற பயங்கர சத்தம் கேக்குது. ஓடி போய் தொட்டு பார்த்தா மிஷின் பிளக்ல சுருக்காம தான் இருக்கு. வீட்டுக்குள்ள காசுகள் தானா செதறி விழுற சத்தம். சமைக்கும் போது கேவோட சட்டையை யாரோ பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி அமானுஷங்கள் எகிரிட்டே போகுது. ஒரு நாள் நைட்டு அவங்க பெட்ரூம்ல இருக்கிற ஒரு சின்ன காலிங் பெல் எந்த ஒரு மனித உதவியும் இல்லாம 3 முறை விசித்திரமா அடிக்குது. ஜிம் எழுந்து போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஆனா பெல் தானா 4வது முறையும் அடிச்சப்போ அவரோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. பேக் பாயிண்ட்ல சொருகாம ஒரு கரண்ட் மிஷின் எப்படி தானா ஓடும்? எந்த ஒரு மனிதனும் இல்லாம காலிங் பெல் எப்படி தானா அடிக்கும்? பேராநார்மல் ஆராய்ச்சியாளர்கள் வந்தும் இதை கட்டுப்படுத்த முடியாம அந்த குடும்பம் பயந்து வீட்டை வித்துட்டு ஓடிட்டாங்க. ஆனா மர்மம் என்னன்னா, அந்த வீட்டுக்கு புதுசா வந்த குடும்பங்களுக்கும் இன்னைக்கும் அந்த மர்ம மணி சத்தமும் பிளக்கில் அந்த மிஷின் ஓடுற சத்தமும் கேட்டுட்டே தான் இருக்கு. அந்த பேய் இன்னும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணல. இந்த வீட்டில் நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க?
நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போறது கலிபோர்னியா கடற்கரையில நிரந்தரமா நிறுத்தப்பட்டிருக்கிற உலக புகழ்பெற்ற சொகுசு கப்பலான த குயின் மேரி கப்பலுக்குள் நடக்கும் மரண திகிலான உண்மைகள் பத்தி தான். 1936 அட்லாண்டிக் கடல்ல தன் பயணத்தை தொடங்கிய இந்த கப்பல் 2ஆம் உலகப் போறப்போ ராணுவ போர்க்கப்பலா மாறியது. அந்த போரின் போது இந்த கப்பல் தவறுதலா ஒரு பிரிட்டிஷ் போர்க்கப்பல் மேல மோதி 300க்கும் மேற்பட்ட மாலுமிகள் கடல்ல மூழ்கி கொடூரமா பலியானாங்க. போருக்கு அப்புறம் அந்த கப்பல் கலிபோர்னியாவில் ஒரு மியூசியம் போல நிறுத்தப்பட்டது. அங்க வேலை செஞ்ச ஜான் ஒரு இன்ஜினியர் கப்பலோட அடிப்பகுதியில் இருக்கும்போது இரும்பு கிளியிற சத்தமும் மனுஷங்க தண்ணிக்குள்ள மூழ்கி கத்துற மரண ஓலத்தையும் கேட்டு அலைது இருக்காரு. ஆனா அதிர்ச்சி என்னன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தண்ணியோ இல்ல விபத்தும் நடக்கவே இல்லை. 300 பேர் இறந்த அந்த பழைய நினைவுகள் தான் இன்னைக்கும் அங்க சத்தமா எதிரொலிக்குதுன்னு நினைக்கிறாங்க. இதோட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நைட் டைம்ல கப்பலோட நீச்சல் குளம் பகுதிக்கு பழுது பார்க்க போன கேத்தின்னு ஒரு ஊழியர் அங்க ஒரு சிறுமி விசித்திரமா சிரிச்சு தண்ணியை தெளிச்சு விளையாடுற சத்தத்தை கேட்டிருக்காங்க. சத்தம் கேட்டு பார்த்தப்போ அங்க யாருமே இல்லை. ஆனா கரையோட ஓரமா ஒரு சின்ன குழந்தையோட ஈரமான காலடித்தலங்கள் அவங்க கண் முன்னாடி தானா பதிவாகி நகர்ந்து போறத நேர்ல பார்த்து உறைஞ்சி போயிருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதனும் இல்லாம வெறும் ஈரமான காலடி தடங்கள் மட்டும் தரையில எப்படி தானா பதிவாகி நகரும். சயின்ஸால இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல. அந்த கடல்ல கொடூரமா மூழ்கி செத்த 300 வீரர்களின் ஆன்மாக்கள் அந்த நீச்சல் குளத்துல அநியாயமா இருந்த அந்த சிறுமியோட ஆவியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரம்மாண்ட கப்பலை விட்டு வெளியேறல. அது கப்பல் இல்ல, கடலுக்கு மேல மேந்துட்டு இருக்கிற ஒரு மாபெரும் பேய் உலகம். நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போறது ஜப்பான் நாட்டுல சுனாமி பேரழிவுல இறந்தவங்களோட ஆவிகளை பத்தின கேட்குறப்பவே நெஞ்சையெல்லாம் பதற வைக்கிற விசித்திரமான உண்மை கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2011 மார்ச் 11 அன்னைக்கு ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கம் அப்புறம் 120 அடி உயரமான மாபெரும் சுனாமி பேரழிவில் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொடூரமாக நசுக்கியும் தண்ணிக்குள்ளே மூழ்கியும் கொல்லப்பட்டாங்க. சுனாமி முடிஞ்ச சில மாதங்களில் அந்த இசுனோமாக்கி என்ற நகரத்தில் ஒரு விசித்திரமான அமானுஷம் பரவ தொடங்குச்சு. அங்கே நைட் டைமில் போகிற டாக்ஸி டிரைவர்களும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தனியாக நிற்கிற சில பயணிகளை வண்டியில் ஏற்றுறாங்களாம். அவங்களும் வண்டியோட பெஞ்ச் சீட்டில் உட்காந்து அமைதியாக வராங்களாம். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா வண்டி ஓடிட்டு இருக்கும்போதே பின் சீட்டில் இருக்கவங்க திடீர்னு தடயம் இல்லாமல் காற்றுல மறைஞ்சிடுறாங்களாம். ஒரு புத்த மத துறவி என்ன சொல்கிறாருன்னா, சுனாமியில் தங்களோட குடும்பத்தை இழந்த ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள சுனாமியில் அநியாயமாக செத்துப்போன 20க்கும் மேற்பட்ட மனிதர்களின் ஆன்மாக்கள் ஒன்றா புகுந்து விசித்திரமான குரல்களில் அலறி இருக்காங்க. அந்த துறவி பல போராடி தான் அந்த ஆன்மாக்களை அவ உடம்புல இருந்து விரட்டி இருக்காரு. உலகத்தையே உலுக்கிய இந்த ஜப்பான் சுனாமி ஆவிகளோட கதை இன்னைக்கு வரைக்கும் உலக விஞ்ஞானிகளால் விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாபெரும் மர்மமாக தான் இருக்குது. ஒரே ஒரு நொடியில் தங்களோட வீடு, வாசல், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் இழந்து கடலுக்குள்ள அநியாயமாக மூழ்கி செத்த அந்த ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் அவங்க இறந்தது கூட தெரியாமல் இன்னைக்கும் அந்த ஜப்பான் வீதிகளில் அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இயற்கையை கொடுத்த சாபம் இன்னைக்கும் அங்கே தீராமல் தான் இருக்குது. ரொம்பவே பயமாக இருக்குல்ல காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 விடை தெரியாத மர்மங்களில் உங்களுக்கு எந்த சம்பவம் ரொம்ப பயங்கரமாகவும் மர்மமாகவும் இருந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான மர்மங்களை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க மறக்காமல் நம்ம மர்ம நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்குற இந்த நிமிடம் மர்ம நிமிடம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.